அவங்க செஷன்ஸுக்கு போயிட்டாங்க. கட்டப்பாடு. அப்ப திமுக போலீஸ் என்ன சொல்லி வருதுன்னா, அவர் மேல வழக்கு இல்லைங்க, ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் வழக்குல 10 வருஷம் வழக்கு இருக்கும்போது எடுத்துட்டு வேண்டியதானே. அப்ப எதுக்கு நீங்க ஒன்டல் பண்றீங்க? இல்ல இது பண்ணீங்க. அப்புறம் உங்களை யாரு ஒன்டல் ஃபாலோ பண்ண சொன்னது யாரு? அதிகாரிங்க ஃபாலோ பண்ண சொன்னாங்க. சட்டத்துல ஒரு இடம் இல்ல, அதிகாரிங்க ஃபாலோ பண்ண சொன்னா இப்படியே சொல்லிட்டு வந்தாங்க. நான் அந்த ரொம்ப நாள் இல்ல, ஒரு 3 மாசம் முன்னாடி அதிகாரிங்க ஃபாலோ பண்ண சொன்னாங்களாம். அவர் மேஸ்டர் கேட்டாரு, போ உனக்கெல்லாம் எந்த அடிப்படையில் நீ வேலைக்கு வந்தேன்னு தெரியல, போ அடுத்த வாரம் வரும்போது இன்ஸ்பெக்டர் வந்து ஆஜராக சொல்லு. இந்த கிள்ளை என்கிற காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் என்கிற ஒரு அயோக்கியன், சாதி வெறி பிடித்து மனநோயாளி, சாது பித்துக்கொண்டு ஒரு நாள் பிடிச்சி அவனை அடிக்கிறான். இந்த சைக்கிளில் போன நாய் வண்டி இருக்குதா உன் ஜாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஆடியோ வீடியோ நம்ம அதை தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சங்கர் போன்ற அந்த அயோக்கிய அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஆதித்ய செந்தில்குமார் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்? பாலியல் குற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக ஒரு பொய் வழக்க இந்த அயோக்கியன் சங்கர் பதிவு அந்த ஓரிஜினல் சேர்க்கைக்கு வற்புறுத்தியதாக ஒரு பொய் வழக்க போடுறான் அந்த சங்கர். பார்த்துக்கிறேன்னு சொன்ன மறுநாள் இந்த தம்பி மேல சகத்சிவா மேல குண்டர் சட்டம் வாயிருக்கு. ஒருவனை சாதி ரீதியாக பழிவாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி செயல்படுகிறான் என்றால் இப்ப இந்த மாதிரி காவல்துறை குறுக்கிகளை நம்ம என்ன பண்றோம்? நான் அப்புறம் பேசுவேன்னா பேச மாட்டேன். நான் சொல்றேன், உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும்னு சொல்றேன். நான் அப்புறம் மேற்கொண்டு வேறு விதமா திட்டுவேன். இந்த மாதிரி பொறுக்கித்தனமா செயல்படுறவனா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுவேன். அவன் என் மேலே கேஸ் போடட்டுங்கிறேன். என் மேலே கேஸ் போடட்டும், நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்போ இந்த மாதிரி அதிகாரிகளை நீங்கள் வந்து களை எடுத்து இவனெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறேன். இவனுக்கெல்லாம் எதுக்கு பதவி? உடனடியாக இது போன்ற அயோக்கியத்தனமான அதிகாரிகளை களை எடுப்பதை விட்டுவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மண்ணை கவுவது உறுதி. ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு முகில் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ கிள்ளை ஊராட்சியில, அதாவது கடலூர் மாவட்டம் கிள்ளை ஊராட்சி காவல் நிலையத்துல வந்து சாதிய வன்மம் தலைவிரித்து ஆடுது அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இது தொடர்பாக சில வீடியோக்களும் வந்து நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. இந்த விஷயத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய காவல் நிலையத்துல முக்கிய அதிகாரிகள்லாம் வந்து சாதி ரீதியாக கார்னர் பண்ணி சில பேர் மேல வழக்கு பதிவு பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வளம் வந்துகிட்டே இருக்கு. இந்த விஷயத்துல வந்து என்ன நடக்குதுங்க? இது தொடர்பான விவகாரங்கள்ல சில தரவுகள் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. என்ன நடக்குதுங்க? அதாவது கிள்ளை அழகாக தாளாட்டும் வங்காளா விரிகுடா கடலுக்கு அருகில் பனைமர காடுகளும் சவுக்கு தோப்புகளும் நிறைந்திருக்கிற புண்ணிய பூமி. அண்டாளங்காட்சி மக்கள் உழைக்கக்கூடிய தேசமாக அந்த மண் விளங்குகிறது. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போது அந்த பகுதியில் இருக்கிற அடித்தட்டு மக்களின் வாக்குகள் அவரை வெற்றி பெற வைத்தது வரலாறாக இருக்கிறது. கிள்ளை என்பது அந்த வங்காள விரிகுடா கடலுக்கும் பக்கத்தில் மீனவர்களாகவும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களாகவும் வாழுகிற ஒரு தேசம். இடையிலே உயர் ஜாதி வகுப்பை சேர்ந்த குடும்பங்களும் வாழ்கிறது. இந்த கிள்ளை என்கிற காவல் நிலையத்தில் பணி செய்யக்கூடிய உதவி ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் சங்கர் என்கிற ஒரு அயோக்கியன், சங்கர் என்கிற ஒரு சாதி வெறி பிடித்த மனநோயாளி, சங்கர் என்கிற சாது பித்து கொண்டவன். இவனுடைய தூரத்து உறவினரான பிரபான்னு ஒரு பொண்ணு. அவங்க அப்பா பேர் வந்து முருகேஷன். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு சிறிய வயது காதல்ல இந்த பிரபா என்கிற பொண்ணும் அந்த கிள்ளைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த சகத்சிவா அப்படிங்கிற ஒரு பையனும் காதலிச்சிருக்கிறாங்க. 2 பேரும் திருமணம் பண்ணிட்டாங்க. இளம் வயது திருமணம். அதுக்கப்புறம் பிரித்து அந்த பொண்ணை வேறு இடத்துக்கு திருமணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த வழக்கில் அந்த சகத்சிவா மீது குண்டர் சட்டம் போடப்பட்டது. அதாவது கைது பண்ணி போக்சோ சட்டம். போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் கைது செய்து அவனை சிறையில் தள்ளுறாங்க. எத்தனை வயசுல? 16-17 வயசுல. குற்றவாளிகள் எங்கே உருவாக்கப்படுகிறார்கள் என்றால் அது காவல் நிலையத்திலிருந்து தான் உருவாக்கப்படுகிறார்கள். அதுக்கு பல சான்றுகளை என்னால் கோடிட்டு காட்ட முடியும். மிகப்பெரிய ரவுடிகளை உருவாக்குவதே காவல் நிலையங்களில் தான். அவன் சின்ன பையன் காதலிச்சிட்டான், சாதி மாதிரி காதலிச்சிட்டான். அவன் மேல போக்சோ சட்டம் போட்டு அவனை உள்ள தள்ளிட்டீங்க. அவனுடைய படிப்பை காலி செய்தது காவல்துறை. எந்த காவல்துறை? கிள்ளை காவல்துறை. இப்ப அங்கே சங்கர்ங்கிற ஒரு அயோக்கியன் அந்த அதிகாரி என்ன பண்றான்னா, உங்களுக்கு நான் அந்த படத்தோட தர்றேன்.
இந்த தம்பி வந்து மிதிவண்டியில் திரிஞ்ச பையன். அவங்க அம்மா வந்து கொத்தனார் வேலை, சித்து வேலை பார்த்து அந்த குடும்பத்தை காப்பது. தகப்பன் இல்லை. அம்மா வந்து மகனை வண்டியில் போய் பார்க்கணும்னு எந்த ஒரு தாயும் ஆசைப்படுவார்களா இல்லையா? லோன் போட்டு ஒரு வண்டியை வாங்கி கொடுக்குறாங்க. யாருக்கு? அந்த பையன். அந்த பொண்ணு பிரபாவே வந்து சொல்லிட்டா, நானாக தான் அவனோட பழகினேன், நானாக தான் பேசினேன், நானாக தான் போனேன் அப்படின்னு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருச்சு. அந்த போக்சோ சட்ட முடிவு இப்போ விரைவில் தீர்ப்பு வரப்போகுது. அந்த பொண்ணு வேறொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. நல்லா இருக்கட்டும். இவன் இந்த சங்கருங்கிற இந்த சப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறான்னா, இந்த பிரபாங்கிற தூரத்து உறவு பொண்ணுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கான். 2 பேரும் ஒரே சமூகம் தானே, மாற்று சமூகத்தை சார்ந்தவர்கள். இப்போ இவன் நோக்கம் என்னன்னா, காவல் நிலையத்தில் ஒரு சாதிய மனநோயாளியாகவே இருக்குது. இவங்க அம்மா வந்து வண்டி வாங்கி ஒரு நாள் பிடிச்சி அவனை அடிக்கான். இந்த சைக்கிளில் போன நாய் வண்டி கேட்குதா உன் ஜாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடிக்கிற ஆடியோ வீடியோ நம்ம அதை தான் ரிலீஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த சங்கர் போன்ற அந்த அயோக்கிய அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய ஆதித்ய செந்தில்குமார் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார் என்பது தெரியவில்லை. இப்போ ஒரு புதிய வழக்கை அந்த தம்பி மேலே இவன் சாதிய வன்மத்தோடு போடுறான். என்ன புதிய வழக்குனா, பரமேஸ்வரியினுடைய பையன். இந்த பரமேஸ்வரி யாருன்னா இந்த சகத்சிவாவுக்கு பெரியம்மா. இந்த பரமேஸ்வரனுடைய பையன் சதீஷ். இந்த சதீஷை சகத்சிவா பாலியல் குற்ற நடவடிக்கையில் ஈடுபட்டதாக ஒரு பொய் வழக்கை இந்த அயோக்கியன் சங்கர் பதிவிடுறான். அது என்ன, லெஸ்பியன் செக்ஸா, ஓரினச் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு வழக்கை பதிவு பண்றான். வேணுமேனே வற்புறுத்தியதாக ஒரு பொய் வழக்க போடுறான் அந்த சங்கருங்கிறவன். அதுல பரமேஸ்வரி வந்து மனு கொடுத்ததாக அந்த அம்மா கிட்ட நம்ம கூப்பிட்டு பேசணும். அந்த அம்மா வந்து எப்படிங்க என் தங்கச்சி பையன் மேல நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், அது பொய் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து பேசுறாங்க. வேணா நம்ம அந்த அம்மா நேரடிக்கிட்ட போன் மூலமாவே நம்ம பேசலாம். பரமேஸ்வரி என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு பொய்யான வழக்கை நான் பார்த்ததே இல்லை, அவ்வளவு மோசமா அந்த ஒரு பொய் வழக்க போடுறாங்க, என் பையன் மேலேயும் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்த கிளப்புறாங்க, அவமரியாதையா இருக்கு அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க. அங்கிட்டு சகத்சிவா அவங்க அம்மாவும் இந்த மாதிரி வந்து 2வதா திருப்பி என் மயம் மேலே ஒரு கேஸை போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸை எடுத்துக்கிட்டு, இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துக்கிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் திடலுக்கு அந்த பெற்றோர்கள் வர்றாங்க. யாரு? கம்ப்ளைண்ட் கொடுத்ததாக சொல்லப்பட்ட பரமேஸ்வரியும் பாதிக்கப்பட்ட அந்த சகத்சிவாவுடைய அம்மாவும் அங்க வர்றாங்க. வந்து அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவன் வந்து முறையிடுறாங்க. உடனே அவர் வந்து என்ன செய்யறாருன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அது என்னன்னு பாருங்க, அது என்ன பொய்யா தெரியுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கைபேசி வழியாக பேசுறாரு. அதை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மறுநாள் இந்த தம்பி மேல சகத்சிவா மேல குண்டர் சட்டம் வாய். ஒருவனை சாதி ரீதியாக பழிவாங்கக்கூடிய அளவிற்கு ஒரு காவல்துறையினுடைய அதிகாரி செயல்படுகிறான் என்றால், இப்ப இந்த மாதிரி காவல்துறை பொறுக்கிகளை நம்ம என்ன பண்றது? நான் அப்புறம் பேசுவேன்னா பேச மாட்டேன், நான் சொல்லுங்க. இல்லப்பா, இந்த விஷயத்துல வந்து குண்டர் சட்டம் போடுற அளவுக்கு அவர் மேல ஏதாவது வழக்குகள் முன்னாடி இருந்து போட்டிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து தொடர்ந்து குற்ற நடவடிக்கைகளை ஈடுபடுறவங்க மேல 6 குற்றங்கள் செய்திருக்க வேண்டும் என்பது சட்ட விதி இருக்கு. இந்த சட்ட விதியெல்லாம் தாண்டி இந்த சங்கருங்கிற ஒரு அயோக்கிய காவல்துறை வந்து சாதி அதிகாரத்தை கையில வச்சுக்கிட்டு அங்கே செயல்படுகிறார் என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்யறேன். மாவட்ட ஆட்சித்தலைவர் கவனத்துக்கு நம்ம கொண்டு போறேன். எஸ்பி மரியாதைக்குரிய காவல்துறை கண்காணிப்பாளருக்கு கொண்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏற்கனவே அண்ணன் திருமாவளவன் அதை கொண்டு வந்திருக்கிறார் உங்கள்கிட்ட. அப்ப மீண்டும் ஒரு ஏழ்மை குடும்பத்துல, அடித்தட்டு குடும்பத்துல, அன்றாடங்காட்சி குடும்பத்துல ஒருத்தன் பறந்து அவன் வளரும்னு நினைக்கும் போது அவனை ரவுடியாக்குற கொடுமை இந்த காவல்துறை செய்கிறது என்றால், அப்புறம் அவன் ஏன் ஆயுதம் தூக்க மாட்டான்? அவன் ஏன் கத்தியை தூக்க மாட்டான்? இதுக்கு என்ன பதில் இருக்கு? உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் இந்த சங்கருங்கிற ஒரு அயோக்கிய சாதிய மனநோயாளியை உடனடியாக தகுதி நீக்கம் செய்யணும். அதுக்காக தான் நம்ம அந்த ஆடியோ வீடியோ நம்ம ரிலீஸ் பண்றோம்னு நான் சொல்றேன். அப்ப இது போன்று எத்தனை பேரை வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான் சொல்லுங்க பாப்போம். அப்ப இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை? இதைத்தான் திருமாவளவன் அவர்கள் வந்து இங்க மாவட்ட எஸ்பி கிட்ட பேசுறதுக்கு அப்புறம் தான் இந்த விவகாரம் நடக்குது. ஆமா. அப்ப நான் எதுக்காக வந்து அண்ணன் திருமா முரண்பட்டு நிற்கிறாருன்னு நான் சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழக அரசோடு முரண்பட்டு நிற்கிறதுல பல்வேறு நடவடிக்கைகள் இருக்கு. கட்சியினுடைய கொடிக்கம்பங்கள் வெட்டுகிறார்கள் என்பதை தாண்டி இது போன்ற அப்பாவி சிறுவர்களையும் இந்த காவல்துறை, அதுவும் சாதிய மனநோயாளியாக இருக்கிற காவல்துறை இது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபடுகிறது. கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், நம்ம கூப்பிட்டு சொல்றோம், நம்ம கூப்பிட்டு சொல்லி எந்த நடவடிக்கை இல்லைன்னு சொன்னா அப்ப அந்த தலைவனுக்கான மரியாதை என்ன, தகுதி என்ன சொல்லுங்க பார்ப்போம். அப்ப நீங்க குண்டாஸ் அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா எந்த விதத்துல குண்டாஸ் அடிக்கிறீங்க? அப்ப அந்த தம்பி வந்து நாளைக்கு வந்து இன்னைக்கு வந்து அந்த பெற்றோர்கள் கதறாங்க. அந்த தகப்பன் இல்லாத பையன், தாய் கதறாங்க. தாயை பார்த்தீங்கன்னா நீங்களே அண்ணா போடுங்க, இந்த தண்டில ஒல்லியா உழைச்ச உடம்பு,
தேம்பி தேம்பி அழுதுகிட்டு அந்த அம்மா வந்து நிற்கிறாங்க. இதற்கான தீர்வு என்ன? அப்ப இது போன்ற அயோக்கிய அதிகாரிகளை களையெடுப்பதை தவிர வேறு வழி இல்லை. இதெல்லாம் வந்து என்னன்னா, இந்த சாதிய மனநோயாளிகள் வந்து எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அது காவல்துறைக்குள்ளேயும் ஊடுருவி இருக்கு அப்படின்னா அது புற்றுநோய்க்கு சமமானது. இல்லப்ப இதுல வந்து உள்நோக்கத்தோட இந்த விவகாரத்துல இந்த நபர் மேல, அதாவது ஜெகத் சிவாவா அந்த பையன் மேல எடுப்பதற்கான காரணம் என்ன? அதுதான் அந்த தூரத்து உறவினரான முருகேசனும் இந்த சங்கரும் உறவினர்கள், ஒரு சாதி உறவினர்கள். முருகேசனுடைய மகள் பிரபா தான் இந்த ஜெகத் சிவாவை காதலிச்சு திருமணம் அதை பிரிச்சு அதுக்கப்புறம் வேறொரு திருமணம் பண்றாங்க. இத மனசுல வச்சுக்கிட்டு அவனை பழிவாங்குகிற நடவடிக்கைகளில் இந்த சங்கர் போன்ற காவல்துறை அதிகாரிகள், பொறுக்கித்தனமான காவல்துறை அதிகாரி உடனடியாக தமிழ்நாடு அரசு தலையிட வேண்டும்னு சொல்றேன். நான் அப்புறம் மேற்கொண்டு வேறு விதமா திட்டுவேன். நான் வந்து காவல்துறையை எல்லாரையும் நான் திட்ட மாட்டேன். இந்த மாதிரி பொறுக்கித்தனமா செயல்படுறவனா அப்புறம் நான் என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. அவன் என் மேல கேஸ் போடட்டுங்கிறேன். என் மேல கேஸ் போடட்டும், நான் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி அதிகாரிகளை நீங்கள் வந்து களையெடுத்து இவனெல்லாம் டிஸ்மிஸ் பண்ணணுங்கிறேன். இவனுக்கெல்லாம் எதுக்கு பதவி? இந்த சாதிய மனநோயாளிக்கு எதுக்கு பதவின்னு நான் கேட்கிறேன். அயோக்கிய பேருங்கலாம் இவங்க இருக்கிற வர திமுக அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் இதனாலதான் வருது. திமுக அரசு சமூக நீதி பேசினாலும் கூட இந்த அரசுக்குள் இருக்கிற அரசு அதிகாரிகள் இது போன்று செயல்பட்டால் அப்ப திமுக அரசு எப்படி சரியா செயல்படும் நம்ம பேச முடியும்? சொல்லுங்க பாப்போம். உடனடியாக இது போன்ற அயோக்கியத்தனமான அதிகாரிகளை களையெடுப்பதை விட்டுவிட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் 2026 மண்ணை கவுவது உறுதி. எடுத்துங்க, அண்ணன் நிக்க மாட்டாரு, திருமாவளவன் தொடர்ந்து நிக்க மாட்டாரு. என்ன விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்களா நீங்க தமிழ்நாட்டில்? ஆகையால் மீண்டும் சொல்லுகிறேன், மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஆதித்ய செந்தில்குமார் அவர்களுக்கும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய ராஜாராம் அவர்களும் நேர்மைத்தன்மையோடு இந்த விஷயத்துல கவனம் செலுத்தி உடனடியாக தம்பி ஜெகத் சிவா மீது போடப்பட்டிருக்கிற குண்டர் சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். இது அத்துமீறல். உடனடியாக கைது செய்யப்பட வேண்டியவன் அந்த காவல்துறை சப் இன்ஸ்பெக்டர் உதவி ஆய்வாளராக இருக்கிற சங்கரை கைது பண்ணணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய கோரிக்கை. இது தொடர்பா வந்து சிஎம் செல்லுக்கு ஏதாவது புகார் மனு அளிக்கப்பட்டிருக்கா? இந்த விவகாரத்தில் அடுத்த பெற்றோர்களை அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க, அனுப்புறாங்க. இன்னும் 2 நாள்ல சிஎம் செல்லுக்கு அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க. எல்லா இடத்துக்குமே மனித உரிமை இயக்கத்திற்கும் கூட அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பேசிட்டு இருக்கோம் தொடர்ந்து. இன்னும் சொல்ல போனால் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாவளவன் இந்த வழக்கை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். நேற்றைய தினம் என்னிடத்தில் விசாரிக்கிற போது கூட என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி, இந்த வழக்கை பற்றி விசாரித்தார். நான் தெளிவாக அண்ணனிடத்தில் எடுத்துரைத்திருக்கிறேன். விரைவில் நான் சொல்றேன், இந்த சங்கர் போன்ற அதிகாரிகளை கைது செய்து உரிய நடவடிக்கை சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்படும் வரை இந்த சங்கருடைய உண்மைகளை தோலுரிப்போம். மாற்று கருத்து இல்லை. பல்வேறு விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் இருக்க மிக்க நன்றி. நன்றி.